ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான வீடியோவில் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் கேட்டுறது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரப்போகிற ஒவ்வொரு விஷயமே உங்களை வேறு லெவலில் ஆச்சரியப்படுத்தும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்துகிற பொருள் கரண்ட் ஒன்று. இந்த கரண்டில் ஏசி டிசின்னு ரெண்டு வகையான கரண்ட் இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஏசினா அல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். இந்த ரெண்டு கரண்டில் எது ரொம்பவும் ஆபத்தானது? ஒருவேளை இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களை யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விவர்ஸ்ல எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இது ரெண்டுல எது ஆபத்தானதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே பொதுவா ஆபத்தானது தான். ஆனா ஏசியோட ஒப்பிடும்போது டிசி கொஞ்சம் பாதுகாப்பானது. ஏன் இப்படி சொல்றேன்னா, டிசி கரண்ட்ல பிளஸ் மைனஸ்னு ரெண்டு குறிகள் இருக்கும். இந்த ரெண்டு குறிகள் எப்பயும் மாறவே மாறாது. நீங்க இந்த சைடு 250 வால்டேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த சைடும் 250 வால்டேஜ் தான் வரும். ஆனா இதுல உங்க கையை கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து விடுவிக்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம் ஆயிடும். அதே மாதிரி ஏசி கரண்ட்லயும் பிளஸ் மைனஸ்னு ரெண்டு குறிகள் இருக்கும். இந்த குறிகள் எப்பயும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ்ங்கிற விதத்துல மாறும். இதை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 50 தடவை பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும் மாறும். அதே மாதிரி இதுலயும் ஒரு வேளை உங்க கையை மாட்டுனுச்சுன்னா இது மாறி மாறி வர்றதுனால உங்களுக்கு சில மைக்ரோ செகண்ட் அளவுல கையை விடுவிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, பிளஸும் மைனஸும் மாறி மாறி வர்றதுனால இந்த சைடு 250 வால்டேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த சைடு 300ல இருந்து 350 வால்டேஜ் வரது கூட வாய்ப்பு இருக்கு. இதனால ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏசியை விட டிசி பாதுகாப்பானதுன்னு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா ரெண்டுமே ஆபத்தானதுதான். நீங்க ஒருவேளை ஏசி விட்டுரும் டிசி பாதுகாப்பானதுன்னு சொல்லி கையை கொடுத்துடாதீங்க. நாம விழுந்து விழுந்து விதை போட்டாலும் செடிகள் வளர மாட்டேங்குது. ஆனா மழை பெஞ்ச அடுத்த நாள் காளான் மட்டும் ஏன் வளருது? இதுக்கு காரணம் என்னன்னா, காளான்கள் விதைகள்ல இருந்து வளர்றது கிடையாது, அது பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள்ல இருந்து வளர்றது தான். அப்புறம் ஏன் மழை பெஞ்ச அடுத்த நாள் மட்டும் காளான்கள் வளருதுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணுல ஆல்ரெடி பூஞ்சைகள் இருக்கும். ஆனா மழை பெஞ்ச அடுத்த நாள் தான் அதுக்கு ஏற்ற காலநிலை உருவாகும். அப்படின்னா நான் வளர்ப்பு காளான்களோட விதைகளை பார்த்துருக்கேனேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, வளர்ப்பு காளான்களோட விதைகள்லையும் பொதுவாக பூஞ்சைகள் தான் இருக்கும். ஆனா வளர்ப்பு காளான்கள் மட்டும் ரொம்பவே சுத்தமான இடங்கள்ல மட்டும்தான் வளரும். இந்த விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது மனித மூளை எந்த அளவுக்கு ஃபாஸ்டானது. மூளைனாலே ஃபாஸ்டா தான் இருக்கும். மனித மூளைனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஃபாஸ்டா தான் இருக்கும். ஆனா அதுவும் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 430 கிலோமீட்டர்ங்கிற விதத்துல இருக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் மனிதர்கள் வெறும் 10% மூளை மட்டும் தான் பயன்படுத்துறாங்களாம். உங்கள்கிட்ட உலகத்திலேயே அதிக ஆழமான கடல் எதுன்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு சில பேருக்கு தான் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லணும்னா உலகத்திலேயே அதிக ஆழமான கடல் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மரியானா ட்ரென்ச் தான். இதோட ஆழம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 11 கிலோமீட்டராம். இதுல எவரெஸ்ட் சிகரத்தையே கவுத்து வச்சா கூட முழுகி போயிடுமாம். இது பல மில்லியன் வருஷங்களா இருக்கிறதுனால பழங்காலத்துல வாழ்ந்த உயிரினங்கள் கூட பரிணாம வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க. ஆனாலும் 11 கிலோமீட்டர் ஆழம்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு பிரஷர் நிலவுன்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு தேவையில்லை. நாம போன வீடியோவுக்கு வீடியோல முள்ளு வச்ச வாட்சஸ்ல எல்லாமே முள்ளு வி ஷேப்ல தான் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அதுக்கான காரணம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு காரணம் ரொம்பவே சிம்பிள் தான். இது பாக்குறதுக்கு ஒரு ஸ்மைல் லுக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாம இது டிக்கு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கிரியேட் பண்ணுமாம். இந்த மாதிரியான பல எக்கச்சக்க ரீசன்கள் இருந்தாலும் இதுக்கு மிக முக்கியமான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட லோகோவோ இல்லாட்டி அவங்களோட பிராண்ட் நேமோ தெளிவா தெரியணுங்கிறது தான். ஒருவேளை அந்த விஷயம் தலைகீடையோ இல்லாட்டி செங்குத்தாகவோ இருந்ததுன்னா நமக்கு பாக்குறதுக்கு ஷேடோ லுக்கை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம அந்த பிராண்ட் நேம் சரியா தெரியாம கூட போகலாம். ஸோ இதனாலதான் நம்ம வாட்ச் வாங்குறதுக்கு கடைக்கு வெப்சைட்டுக்கு போனோம்னா அங்க உள்ள வாட்சஸ்ல உள்ள எல்லா முள்ளுமே பி ஷேப்ல இருக்குது. ஸோ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்சஸோட முள்ளிலேயே எக்கச்சக்க பிசினஸ் ட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோக்களை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.